Hi dreamers, welcome back to our channel. And நம்ம போன வீடியோவில் ஸ்கெட்சப்போட அந்த டூல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு. அண்ட் இப்போ எதை பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆக்சுவலாக ஒரு பில்டிங்கை எலிவேஷனை ஒரு 3D மாடலில் எப்படி மாற்றுறது, எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 2D பிளான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2D பிளானுக்கு ஏற்ற ஒரு 3D எலிவேஷனை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ அந்த 2D பிளான் இது தான். ஸ்கெட்சப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா நம்ம டாப் வியூக்கு மாற்றிக்கிறோம். அண்ட் அந்த பொம்மையை ஜஸ்ட் டெலீட் பண்ணுறேன் நான். இப்போ நான் அந்த ஆட்டோ 2D பிளானை இம்போர்ட் பண்ணுறேன் ஜஸ்ட்டு. ஏன்னா திரும்பி நம்ம ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு போய் வரைய முடியாது. அதனால் நான் இம்போர்ட் பண்ணி வச்சிட்றேன் ஃபைலை. இப்போ அந்த ஃபைல் பவுண்ட்ரி நமக்கு தெரியல, 35 ஃபீட்டு அந்த மாதிரி என்ன ஃபீட்டுன்னு தெரியல அப்படின்னா, ஜஸ்ட்டு நம்ம அந்த மாஸ்டர் பெட்ரூம் அந்த அவுட்லைனை வச்சு அதோட மெஷர்மெண்ட்ஸை வச்சு வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் வரைகிற பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மெஷர்மெண்ட் எடுத்து நான் வரைஞ்சிட்ருக்கேன் லைனு. இப்போ வரைஞ்சி முடிச்சு ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம பேஸ்மெண்ட் போடுவோம். பேஸ்மெண்ட் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நான் எப்படின்னா ஆஃப் செட் எடுத்துட்டேன், ஒரு 9 inches ஆஃப் செட் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு பேஸ்மெண்ட் போடுறேன். அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ பேஸ்மெண்ட் எடுக்கிறதுனா ஜஸ்ட்டு கீழே வாலை ரைஸ் பண்ணுறேன் ஒரு 3 feet அவ்வளோதான். இப்போ ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி எங்கெங்கே கோடு வருது அப்படின்றத ஒரு 3D எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கோடை மட்டும் வரைஞ்சிடுறேன். நம்ம உள்ளே அந்த மாஸ்டர் பெட்ரூம் எல்லாமே கிளியராக வரையணும் அப்படின்றது அவசியம் இல்லை, ஏன்னா இது இன்டீரியர் கிடையாது. இப்போ நான் வெராண்டா அதோட இன்ச்சஸ்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ராயிங் லைனை வரைஞ்சி அப்புறமா வாலை எழுப்ப போகிறேன். இப்போது அது லைன் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 9 inchesக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஆஃப் செட்டு. இப்போ வால் வரைஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவோட பீசஸ்லாம் அங்கெல்லாம் இது பண்ணிவிட்டு தென் தேவையான இடத்துலலாம் எல்லா இடத்துலையும் எரேஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வால் எழுப்பணும். 10 feetக்கு நான் வால் எழுப்பிக்கிட்டேன். அப்புறம் ஒரு சீலிங்க்காக நான் ஜஸ்ட்டு கவர் பண்ணிக்கிட்டேன். அந்த ரூஃப் என்னென்னா ஒரு 1 feetக்கு நான் வச்சுருக்கேன் ரூஃபை. ஆக்சுவலி கீழே வராண்டானா மேலே பால்கனி வரும், அதனால இந்த பிளேஸும் நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ 1 feetக்கு நான் ரைஸ் பண்ணிக்கிட்டேன் ரூஃபை. எல்லா பிளேஸும் அதுக்கேற்ற மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். இப்போ மேலே வரைஞ்ச மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கீழே வரைஞ்ச மாதிரி அதுக்கேற்ற மாதிரி மேலேயும் நம்ம வராண்டா அது வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி டார்க் லைன்ஸ் தான் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு லைனில் நம்ம விட்டுருக்கோம் அப்படின்றத அர்த்தம். ஸோ அதனால் வரையும் போது ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு வரைங்க. டார்க்காக இருக்கக்கூடாது, க்ளோஸான சர்க்கிள்ஸ் தான் லைட்டாக வந்துடும் கலரு. இப்போ இந்த மாதிரி இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆஃப் செட் எடுத்துகிட்டு இது ஒரு 10 feetக்கு ஃபஸ்ட் ஃப்ளோருன்றதுனால இது ஒரு 10 feet வால் எழுப்பி வச்சுக்கிறேன். இப்போது அதே மாதிரி வாலை ரூஃபை கவர் பண்ண போகிறேன். இப்போ டெரஸ் நம்ம G+1 வரைகிறதுனால இப்போ டெரஸ் கவர் பண்ணணும். அதுக்கு தான் பேரப்பட் வால் ஏற்றுறேன் ஒரு 3 feetக்கு. இப்போ வாலை அதுக்கேற்ற மாதிரி எழுப்பிட்டேன் பேரப்பட் வாலை. அன்வான்ட் சைட்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டுருக்கேன். இதுதான் ஹோல் பில்டிங்கோட மாடல். பெயிண்டிங் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ.